நம்மிடத்துல தெளிவுபடுத்துகிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் பிஜே சொல்றாரு, இந்த மக்கள்கிட்ட இதை நீங்க கொண்டு போய் சேருங்க, மக்கள்கிட்ட இந்த தகவலை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி பிஜே அவர்களே சொல்கிறார். அப்ப நீங்க என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இது வேணுக்கின்றே இட்டுக்கட்டி பேசிய ஒரு மேட்டர் கிடையாது. அதுவும் இப்ப பேசின ஒரு விஷயமும் கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசிய ஒரு வீடியோ தான் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்துல நம்மை பார்த்து தக்லீத்வாதிகள் தக்லீத் ஜமாத்துன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இது தவறு, தக்லீத் ஜமாத் கிடையாது என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. ஏன் பிஜே அவர்கள் தவறு செய்தால் கூட இந்த ஜமாத் அதை ஏற்றுக்கொள்ளாது. பிஜே அவர்கள் தவறா சொன்னால் கூட இதை கண்மூடித்தனமாக இந்த ஜமாத் ஏற்றுக்கொள்ளாது. தக்லீதுன்னா என்ன? கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் தக்லீது. அப்ப நாம் உண்மையிலே தக்லீத்வாதிகளாக இருப்போம் என்று சொன்னால், பிஜே அவர்கள் தவறு செய்யும் போது அந்த தவறை நம்ம சரி கட்டிருப்போம். இது தவறு கிடையாது, இது சரிதான் சொல்லி நாங்க நியாயப்படுத்த செஞ்சிருப்போம். அப்படி சொன்னோமா? தவறு யாரு செய்தாலும் தவறுதான் என்றதை இந்த ஜமாத் உறுதியாக இருக்கிறோம். யாரு சொன்னாலும் கண்மூடித்தனமாக இந்த ஜமாத் ஒருபோதும் தக்லீத் செய்யாது என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்ப பிஜே அவர்களுக்கே சொல்லும் பொழுது பிஜே அவர்களுக்கு ஆல்ரெடி சுட்டிக்காட்டப்பட்டு விட்டது. அவர்களும் அந்த நிலைப்பாட்டில் இல்ல. அப்ப பிஜே அவர் தான் சொல்றாரு, இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, மக்களுக்கு கொண்டு போங்கன்ற தகவலை பிஜே அவர்களே சொல்றாரு. இன்னும் அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, இதை யாராவது அவரிடத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சியில நேரடியாக யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில கேட்டால் கூட அவரே தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருப்பதாகவும் பிஜே அவர்கள் சுட்டிக்காட்டினார். அடுத்து இந்த ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்துல தவறை யாரை சுட்டிக்காட்டினாலும் பகிரங்கமாக நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம். எந்த காரணத்தினால நாங்க அதை மலுப்புறதோ தவறை நாங்க மக்களுக்கு சொல்லாம இருக்கிறதோ இந்த மாதிரி நிலையை பார்த்து இந்த ஜமாத் கிடையவே கிடையாது. தவறு என்று சுட்டிக்காட்டப்படுமா, தவறு என்று நமக்கு விளங்குதா, அதை பகிரங்கமாக நாங்க மன்னிப்பு கேட்போம். இதுல எந்தவித தயவுதாட்சினையும் நாங்க பார்க்கவே மாட்டோம். மற்ற ஜமாத்துகள் இந்த மாதிரி கிடையாது. அதை நீங்க மக்கள் விளங்கிக் கொள்ளணும். மற்ற ஜமாத்துகளை பாத்தீங்கன்னு சொன்னா தவறுகள் பகிரங்கமாக சுட்டிக்காட்டப்பட்டாலும் அதை தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். மறுமையில கை சேதப்படக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயமாக இருந்தால் கூட அதை தவறு என்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மழுப்பிக் கொண்டுதான் போவாங்க. அந்த மாதிரி நிலைப்பாட்டில் தௌஹீத் ஜமாத் கிடையாது. பிஜே அவர்கள் தவறு செய்தாலும் தவறு உரிய முறையில சுட்டிக்காட்டப்படும் என்றால் திருத்திக் கொள்ளக்கூடிய மனநிலையில தான் பிஜே அவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்ற தாய்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். மக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க, சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் எந்த மாதிரி எல்லாம் ஹதீஸ்ல இட்டுக்கட்டு இருக்கிறாங்க. அவருக்கு சென்னையில நடந்த விவாதத்தில் அவருக்கு முன்னிலையிலேயே பிஜே அவர்கள் எடுத்து சொல்றாரு, அவருக்கு முன்னாடியே ஹதீஸ்ல இப்படி எல்லாம் நீங்க இட்டுக்கட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அவருக்கு சுட்டி காட்டப்பட்டது. திருத்தி கொண்டாரா? உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறேன். ஜமாலி அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது, அபு தாலிப் அவர்கள் முஸ்லீமா காஃபிரா என்று சொல்லி ஒரு கேள்வி வருது. இதுக்கு ஜமாலி சாஹிப் அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, அபு தாலிப் அவர்கள் இவர் முஸ்லீமாகத்தான் மரணித்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் மௌத்தா போனாரு என்று சொல்லி அவருக்கு பதில் சொல்றார். இன்னொரு இடத்துல பேசும்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்கிறார். என்ன விஷயம் என்று கேட்டா, இதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அவர் அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்றாரா இல்லையா, அதற்கு அவர் சில செய்திகளை ஆதாரமா காட்டுறாரு. ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டித்தான் அவர் சொல்றாரு. அந்த செய்தியிலே என்ன வருதுன்னு சொன்னா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நரகவாசிதான் சொல்லி எந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குதோ அந்த ஹதீஸே ஆதாரம் காட்டி அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுத்தான் மௌத்தா போனாரு என்று ஜமாலி அவர்கள் சொல்றாரு. இது அவருக்கு முன்னாடியே பிஜே அவர்கள் இந்த செய்தியை எடுத்து சொல்றாரு. எந்த அளவுக்கு நெஞ்சழுத்தம் இருக்கும்னு பாருங்க. எந்த செய்தியில அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லப்படுதோ அந்த செய்தி ஆதாரம் காட்டி அவர் முஸ்லீம் என்று சொல்வதாக இருந்தால் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல இட்டுக்கட்டக்கூடிய ஆளாக இருப்பார்னு பாருங்க. அப்ப இது அவருக்கு முன்னாடியே சுட்டி காட்டப்படுது. அவர் இல்லாத ஒரு விவாத சபையில சொல்லப்பட்டிருந்தால் கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடலாம். அவருக்கு முன்னாடி இந்த வீடியோ அவருக்கு போட்டு இந்த தவறு சுட்டி காட்டப்படுது. இதுகால வரைக்கும் திருத்தி கொண்டாரா? இது தவறுதான், இது நான் ஹதீஸ்ல இட்டு காட்டினதுதான், அறியாமல சொல்லிட்டேன் என்று சொல்லி இப்ப வரைக்கும் சொன்னாரா? இதுவரைக்கும் அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கவும் இல்லை, அதை தவறு என்று ஒத்துக்கொள்ளவும் இல்லை. அப்ப சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் சிந்திக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் நபிகளாருடைய பேரை பயன்படுத்தி இல்லாத பொய்யை இட்டுக்கட்டி சொல்லிருக்கிறார். இதுகால வரைக்கும் திருத்தல்ல அவருக்கு முன்னாடியே சுட்டிக்காட்டப்பட்டு விட்டது. அதே போன்று தப்லீக் ஜமாத்தை சார்ந்த சைஃபுதீன் ரஷாதி என்று சொல்லக்கூடியவர், அவரோட நடந்த விவாதத்தில் அவர் ஒன்று கொண்டு சொன்னதை
மாத்தி மாத்தி வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஃபத்வா சொல்றது, உள்நாட்டில் இருக்கும்போது ஒரு ஃபத்வா, வெளிநாட்டு மக்களுக்கு ஒரு ஃபத்வா, அதே விஷயத்துல உள்நாட்டு மக்களுக்கு இன்னொரு ஃபத்வா. அப்ப இது இந்த மாதிரி அவர் சொன்ன பொய்கள், இட்டுக்கட்டிய விஷயங்கள் அவருக்கு முன்னாடியே போட்டு காட்டப்பட்டது. அவர் திருத்தி கொண்டாரா? தவறுன்னு ஒரு வார்த்தை ஒரு விஷயம் சொன்னாரா? எங்கேயுமே சொல்லல. அப்ப இப்படி எக்கச்சக்கமான சுன்னத் ஜமாத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேல இட்டு கட்டுறாங்க. தப்லீக் ஜமாத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மேல இட்டு கட்டுறாங்க. அப்ப யாருமே பகிரங்கமாக என்ன செய்யறது இல்ல, யாருமே மன்னிப்பு கேட்கிறாங்களும் இல்ல, தவறை உணர்ந்து கொள்கிறார்களும் இல்லை. அப்ப இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறாங்க, பிஜே மன்னிப்பு கேட்டு விட்டாரா, பிஜே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா? இவங்க இப்படி பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாங்களா? தவறை கூட திருத்தி கொள்றாங்க. இல்ல பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறது அடுத்து இருக்கட்டும், தன்னுடைய தவறை கூட தவறுதான் சொல்லி ஒத்துக்கொள்ளாதவர்களாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். நான் கேட்கிறேன், தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள்ட்ட கேட்கிறேன், நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்தே தப்லீக் ஜமாத்துடைய இந்த தாலீம் தொகுப்பு மேல விமர்சனம் செய்யறோமா இல்லையா? அதுல நிறைய குர்ஆனுக்கு மாற்றமான, குர்ஆனுக்கு எதிரான, ஹதீஸுக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான கட்டுக்கதைகள் இருக்கிறது என்று நம்ம பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறோம். இதை தப்லீக் ஜமாத் சார்ந்தவர்